வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவுக்கும் திவ்யாவுக்கும் உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் கோயிலில் நடக்குது. பூஜை பொருட்களை மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். அப்படி இருக்க நேரம் இன்னும் இங்கேருந்து ஒருத்தவங்க போய் எடுத்துகிட்டு வர்றதுன்னா நல்ல நேரம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் வீட்டில் மகா தானே இருக்கா, மகாவை இந்த பூஜை பொருளை கொண்டு வர சொல்லுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம மகா சரி அப்படின்னு நியூஸை கேட்டு பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. காஞ்சனாக்கு கடுப்பாகுது. இப்போ உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனில் அவளை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு அப்படி குந்தளிக்கும். அவள் இதுக்காக இப்போ இங்கே வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆட்டோவை பிடிச்சி இங்கே பார்த்தா நம்ம மகாவுக்கு சும்மா அதிர்ச்சி. திரு தான் தன்னோட கணவர் தான் திவ்யா அக்காவுக்கு கணவராக வரப்போகிறவரா அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல அதிர்ச்சியில் நம்ம லட்சுமி இருக்கிறாங்க. நம்ம காஞ்சனா பார்த்து, ஏடி உனக்கு இங்கே என்ன பார்வை, போ நீ தந்தாச்சுல பொருளை, அதுக்கு பிறகு எதுக்கு இங்கே நிற்க அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து கட்டி விரட்டி விடுறாங்க காஞ்சனா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நம்ம காஞ்சனா நம்ம அம்பிகாவும் வர்றது மாதிரி வரணும், அதோட கிளம்பி வீட்டுக்கு வந்துடணும், அந்த ஃபங்க்ஷனில் நிற்கக்கூடாது, உன்னோட சம்மதி தான் அப்படின்னு நான் உரிமையும் கொண்டாடக்கூடாது, நான் என் அன்னை பையன் அப்படின்னு உள்ள உரிமையை தான் எடுத்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம லட்சுமியை பார்த்தோம். இந்த பாரு, என் பொண்ணு கூட்டா அப்படி இப்படின்னு நீ அந்த ஃபங்க்ஷனில் வந்துடக்கூடாது, ஒன்றால் என் பொண்ணோட வாழ்க்கையில் ஆபத்து, அதனால் நீ வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல மிரட்டி வச்சுருப்பாங்க நம்ம லட்சுமியை. ஆனால் விதி செய்த சதின்னு சொல்லலாங்க. இங்கே திருவுக்கும் நம்ம லட்சுமி திவ்யாவுக்கும் அந்த நிகழ்ச்சி உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் 2 பேர்த்துக்கு கழுத்துலேயும் ஆரம் போட்டு ஜெம்ம ஜோராக நடந்துட்டு இருக்க நேரம், ஐயோ பூஜை சாமானை எல்லாம் நம்ம மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோம், இப்போ யாராவது போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அந்த தாத்தா திருவோட தாத்தா சொல்ல நேரம், எது இப்போ இங்கேருந்து ஒருத்தங்க போய் எடுத்துகிட்டு வந்தோன்னா டைம் ஆகும், நல்ல நேரம் முடிஞ்சிடும், அது முடியறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை ஜெகஜோதியாக நடத்தணும், அப்படின்னா வீட்டில் தானே மகா இருக்கா, அவளையே இதை கொண்டு வர சொல்லலாம் அப்படின்னு அந்த இடத்துல மகாவுக்கு கால் பண்ணி, இப்போ உடனே நீ அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லுங்க. சரி நான் இதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனா மேடம் தான் நம்மளை திட்டுவாங்க, என்ன பண்ண, சரி இப்போ பூஜை பொருளை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அதை கொடுக்கறதுக்காக போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம லட்சுமி அவளை பூஜை பொருட்களை எடுத்துக்கிட்டு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ தூரம் இந்த மகா இந்த ஃபங்க்ஷனில் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுருந்தோம். ஆனாலும் இப்போ அவள் கையால் தான் பூஜை பொருட்கள் வர வேண்டிய நிலைமை. எனக்கு பயமாக இருக்குது, அந்த ஜோசியை சொன்ன பொம்பளை சொன்ன வாக்கு பழிச்சிட போகுது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காஞ்சனாவுக்கு பயங்கர பயம். அதோட ஆத்திரமாக வருது. நம்ம அம்பிகாவை பார்த்து கண்ணை காட்டுறாங்க, நீ இப்போ இங்கே இருக்காத போடி, உனக்கு வேலை முடிஞ்சு வந்தது மாதிரி வந்தால் அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் பார்த்துக்கிடுவோம், நீ என் கண்ணிலே படக்கூடாது, இந்த ஃபங்க்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை நான் சம்மதிச்சு இங்கே வர வச்சுருக்கேன், போ அப்படின்னு அம்பிகாவை விரட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகா அந்த பூஜை பொருட்களை கொண்டு ஆட்டோயில் மண்டபத்துக்கு இறங்குறாங்க. நம்ம அம்பிகா வீட்டுக்கு போகிறதுக்காக நிற்கிறாங்க. என்னம்மா, எனக்கு தெரியும் உங்கள் பையனோட ஃபங்க்ஷனு இந்த உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இல்லாமலாம் நீங்கள் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம ஏற்கனவே மயில் நம்ம லட்சுமி கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல, நம்ம அம்பிகா அம்மாவை இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணி பேசி வச்சுருக்கா. இந்த காஞ்சனாவால் தான் ஏகப்பட்ட பிரச்சனை. அம்பிகா அம்மா ஒத்தைக்கு ஒரு பையனாட்டு நம்ம திருவை வளர்த்து அவங்க ஃபங்க்ஷனுக்கே நிற்கக்கூடாது அப்படின்னு இந்த காஞ்சனா அம்பிகா அம்மாவை விரட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்டவளுக்கெல்லாம் என்ன இது வரும் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிச்சு நம்ம மயில் சொன்னதை கேட்டு செம கடுப்பாறாங்க நம்ம லட்சுமி. என்னம்மா நினச்சிக்கிட்டீங்க, இந்த காஞ்சனம்மாவால் உங்களுக்கு பிரச்சனைன்னு எனக்கு மயில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை லட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சுமிக்கு வர தெரிஞ்சு போச்சு, இந்த காஞ்சனா நம்மளை மிரட்டுனதை அப்படின்னு அந்த இடத்துல இது என் பையனுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவான், ஆனால் அவள் மனசில் திவ்யா இருக்கா, அதனால தான் காஞ்சனாவோட பொண்ணை நான் சம்மதித்தேன் அப்படின்னு அந்த இடத்துல அம்பிகா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. என்னம்மா எங்கே நின்றுட்டு இருக்கீங்க, உங்கள் பையனோட ஃபங்க்ஷன் நீங்கள் இல்லாமலா, நீங்கள் வாங்க
அந்த உப்பு கொடையக்கான பூஜைக்கு பூஜை பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லு நேரம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். என்னையும் காஞ்சனமா இங்கே வரக்கூடாது, என் பொண்ணோட கண்ணில் நீ படக்கூடாது, அவள் பார்த்தானா உன்னை விட மாட்டா, ஆனால் நீ வந்து வரவே கூடாது, என்ன உன்னால் என் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு வந்து என்னையும் அந்த காஞ்சனமா மிரட்டினாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம், இது வந்து நம்ம திவ்யாக்கா திருவோட கல்யாணம், நம்ம வந்து நீங்கள் உங்கள் பையனோட கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைக்காமல் வேறு யார் நடத்தி வச்சுருப்பாங்க, இதுக்கெல்லாம் காஞ்சனாவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவங்க மேலே தான் தப்பு, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு லட்சுமி வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வந்து அம்பிகாவை மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை வந்து பார்க்குறா காஞ்சனா. உள்ளுக்கு போன உடனே என்ன இது, நான் 2 விஷயம் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அது என் கண்ணு முன்னாடியே நடக்குது, இந்த மகா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அவளால் பூஜை பொருட்களை கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதே நேரம் அம்பிகா என்னோட சம்மந்தி முறைக்கு இங்கே நிற்கக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் இந்த மகா வந்து மறுபடியும் அம்பிகாவை எடுத்துகிட்டு வரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மணப்பொண்ணு பையனாட்டு வந்து நம்ம லட்சுமியும் திருவம் திவ்யாவும் மாலையும் கழுத்துமா இருக்காங்க ஸ்டேஜில். இதை பார்த்த உடனே நம்ம லட்சுமிக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஆனால் திடீர்னு ஃபேஸை பார்க்குறாங்க, நம்மளோட கணவர் அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் அப்படியே வந்து கண்கள் கலங்கி துடிக்கிறாங்க. ஓ இதுதான் விஷயமா, இது என்னோட கணவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்போது நம்ம அம்பிகாமா என் கணவரோட அம்மாவா, எனக்கு மாமியார் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. நம்ம திவ்யாக்கா என் கணவரை கட்டிக்க போகிறவங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதே நேரம் மகா என்ன பார்த்துட்டு இருக்க, வந்து பொருளெல்லாம் தாமா, பூஜை பொருள் உனக்காக தான் இவ்வளோ நேரம் காவல் இருந்தோம் அப்படின்னு வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மகாவை பார்க்குறாங்க. மகானா நம்ம லட்சுமியா, நம்மளோட மனைவி அப்படின்னு வந்து அந்த அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதோட நம்ம திவ்யா கிட்ட எந்த பாரு இவளோட பேர் மகாவா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஏன் கேட்குற, தெரியுமா உனக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை, இவ ஒரிஜினல் பேர் வந்து மகாலட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திவ்யா வந்து திருகிட்ட சொல்கிறாங்க. ஓ நம்மளுக்கு லட்சுமின்னு தான் தெரிஞ்சு நம்ம வந்து இவன் மகான்னு சொல்ல நேரம் வேற யாரோ அப்படின்னு வந்து நினச்சா, கடைசியில் வந்து நான் பிளட்டு கொடுத்தது என்னோட மனைவிக்கு தானா அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஆனால் நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணதை இப்போ பார்த்தா எப்படி தாங்கிக்கிடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம அந்த நேரத்தில் தான் என்னை மன்னிச்சிரு லட்சுமி, வேறு வழி இல்லை, நான் ஏற்கனவே எனக்கு வந்து திவ்யா கூட எனக்கு வந்து நான் லவ் பண்ணியிருக்கேன், உயிருக்கு உயிராக அவள் நினச்சிருக்கேன், நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வயசானவர்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி வந்து அதிர்ச்சியில் வந்து அப்படியே வியந்து பார்க்குறாங்க நம்ம லட்சுமியை. நம்ம லட்சுமி என்ன, நீங்கள் வந்து என்ன நினச்சி கவலைப்படாதுங்க, நான் உங்கள் அம்மாவை நல்லபடியாக வந்து பார்த்துக்கிடுவேன், ஆனால் நீங்கள் திவ்யாக்காவை வந்து நல்லவங்க, அவங்க என்ன யாருன்னே தெரியாமலே எனக்கு வந்து உதவி செய்தவங்க, அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக வாழணும், என்னால் உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கள்ளிமுள் எண்ணெயை வந்து அவங்க நம்ம லட்சுமியோட பாட்டி தலையில் தேய்க்கக்கூடிய அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆக்கி சோழியை முடிக்கணும், இவ இறந்துட்டான்னு செய்தியை கேட்டு லட்சுமியை வர வச்சு கஜேந்திரன் தாலி கட்டிடணும் அப்படின்னு வந்து துடிக்கிறாங்கங்க.